காற்றால இதுதான் தூணும் ஹைட் 18 அடி கிளற தான் ஓடிட்டு இருக்கேன். ஓடி அப்படியே டிரைவரா மாத்தி இது வந்து நெல்லூர்ல எடுத்துட்டு வரும் ஆந்திரா. நேற்று நைட் வந்து கரூர் மாவட்டம் தான் தங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட் வந்து கம்பெனிக்காரங்க வந்து கூட்டு போவாங்க. இனிமேல் நைட்டு மட்டும் டிராவல், பகல் ஆல்ட் ஆயிரும். நைட்னா ஃப்ரீயா இருக்கும்ல. நெல்லூர் இருந்து இங்க வரோம் 5 நாள் ஆச்சு. அங்க இருந்து இங்க வரதுக்கு அங்க போய் இறக்க 40 கிலோமீட்டர் அதுவும் போக முடியாது. ஒரு நாள் ஆயிரும். வீடு பிறக்கெல்லாம் மெதுவாக ஏற்றணும். அந்த டைவர்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம போனோம்னா மற்ற வண்டிக்கார நிப்பாட்ட மாட்டான். டூ வீலர்னா விலை போயிருவாங்க. காருக்காரன் சைடு உடனே எடுப்பாங்க. இப்போ நம்ம ரைட்ல இழுக்கும் அப்படின்னா அந்த பாலத்தை கணக்கு பண்ணி இழுப்போம். இங்கிட்டு போனா அடிக்கும், இங்கிட்டு போனா அடிக்கும். சென்றா தான் நம்ம போவோம். அந்த 5 நிமிஷம் பொறுக்க மாட்டாங்க. பொறுத்து போனாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். இந்த டிவைடர் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வண்டி தாண்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கில்லர் இருப்பாங்க. எடுத்து வைக்கணும். இந்த இது உள்ள ரெக்கெல்லாம் இதோட பெருசு. இதுவும் கஷ்டம் தான். ஆனா இதோட அது ரொம்ப கஷ்டம். இந்த மேல ஓப்பன் இருப்பாங்க. அது வந்து உள்ள காத்து வந்து வெளியில போயிடும். வண்டியும் போகாது. காரும் டூ வீலர் மட்டும் பார்த்து வந்தாங்கன்னா போதும். எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிடும். எல்போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஓட்டுறது பிரச்சனை இல்ல. அது பார்த்து ஓட்டணும். இந்த பெரிய வண்டி போகுதுன்னா முதல்ல சைடு விட்டு போவாங்க. இப்ப போக மாட்டாங்க. சடனா கட்ட அடிச்சிருவாங்க. ஆனா நாங்க போய் விட மாட்டோம். எங்கேயுமே எங்களால பிரச்சனை எங்கேயுமே வராது. ஒன்னும் முன்னாடி வரவங்க இல்ல பின்னாடி வரவங்க. அது எங்க டீ கடைக்கு போனாலும் சரி, ஒரு 50 கிலோமீட்டர் எல்லா டிரைவருமே நிப்பாட்டி கிளம்ப செக் பண்ணிடுவாங்க. பெல்ட், டயர் எல்லாமே செக் பண்ண தெரியாம நடந்தா நடந்தது.